ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் குடியுரிமை தமிழ்னா உங்கள் விஷயம். இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் 2026 பார்க்கப்படுறதில்ல, 2027 ஆயிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக போன வீடியோவில் ஆடினது. அதுக்கப்புறம் சரி இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்குள்ள நிறைய கேம் பிளானில் வந்துடுச்சு. இந்த கேம் தள்ளி போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபுட்பால் 2027 போன வருஷம் பார்த்தது அப்படின்னு செருப்பால் அடிப்பா ஆஃப்லைனில் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேம் டெவலப்பர் சொல்லுவான். ஆமாம், ஆஃப்லைனில் ஆடிக்கிட்டு இருந்தேன். இருங்க பாய்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்குல 3 நாள் கழிச்சு வரும். ஏன்னா இது ஷெடியூலில் போட்ட வீடியோ அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம்னால அவசரமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதே தான் நான் தொடர்ந்து 3 வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏக்தம்ல உட்காந்து முடிச்சுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்தை பிடிச்சி அட்டன் பண்ணிட்டு வந்து அது எப்படி அவனுங்க கரெக்டாக ஒரு நாள் வந்துடுறாங்க. அந்த ஒரு நாள் தவிர்த்து எந்த நாளும் வர மாட்டாங்க நமக்கு தேவையான டயத்தில். சரி, அதெல்லாம் அவனுங்க நான் புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். பாருங்க, இதெல்லாம் வந்து இது புது பாக்ஸு. இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காயின்ஸ் இல்லை. நான் வந்து இப்போ இந்த புது மெஸ்ஸி பேக்கை வாங்குறதுக்கு தான் கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுக்கே தனி ஷோகேஸ் வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். அதனால அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போதைக்கு இதுதான் நம்ம ட்ரீம் டீம். இருங்க, நான் மியூசிக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் சரியா இருக்கு பாய்ஸ். சவுண்ட் ட்ராக் சூப்பர் சவுண்ட் ட்ராக். பழைய கேமில் சவுண்ட் ட்ராக் நல்லாவே இருக்காது. சவுண்ட் ட்ராக் வந்து கேவலமாக இருக்கும் பழைய இதில். ஆனால் இப்போது சூப்பராக கொடுத்துட்டாங்க. கொனாமி ஆக்சுவலாக உருப்படியான விஷயம் பண்ணுறாங்க. நான் பாருங்க டிவிஷன் 3 போயிட்டேன் ஆஃப்லைனில். உங்களுக்கு சரி டிவிஷன் மேட்ச் ஆடி காட்டலான்னு தான் வந்தேன். ஏன்னா ஈவெண்ட் மேட்ச் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சிட்டேனா, அதனால உங்களுக்கு இந்த ஒரு மேட்ச் ஆடி போட்டோம்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் என்ன ஆகும்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச்லாம் சூப்பராக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. சரியான டீம். நான் டீம் காட்டல. சரி வாங்க மேட்சுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் டீம் காட்டுறேன். ஆக்சுவலாக டீம் காட்டுறது தான் பிளானு. அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்துடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் தேவையில்லாத விஷயங்களுக்கு அப்பா நாங்கள் லீவ் பண்ண மாட்டோம். அதனால தான் நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்குறாடி நான் ஒரே நாளில் உங்களுக்காக 4 வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, அடுத்த 4 நாளைக்கு போட முடியுமான்னு தெரில. அப்படி வீடியோ போடாமல் இருந்தால் அதுவே மைண்டில் ஓடிட்டு. அதனால உட்காந்து ஓகே வாங்க என்ன டீமுங்க இது, என்ன டீம், சரியான டீம் வச்சுருக்காங்க. செம்ம டீம் வச்சுருக்கான் நம்மளையும். இருங்க, இது வேற கீழே கீழே டைமர் காட்டலையா வழங்கும். சரி வாங்கடா, எப்படியும் மேட்சை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணுவோம். என்னங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டானா அவன்? ரெடி கொடுத்துட்டான். நீங்கள் ரெக்கார்ட் ஆயிட்டு அதானே பார்த்தேன். அவட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்து ரெக்கார்ட் ஆகாம இருந்தால் எனக்கு மண்டை காஞ்சிரும். சார்ந்த ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்கு பாய்ஸ். சரியான டீமு, செம பிளேயர்ஸ் வச்சுருக்கான். என்ன புதுன்னு தெரியல. செம்ம சத்தம் கேட்குது கமெண்ட்ரியில். ரைட்டே கொஞ்சம் கம்மி பண்ண முடியுதா? இவனுங்க கமெண்ட்ரி பண்ணா நான் என்ன பேசுறது? தம்பி, நான் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் சேனலில். நீ கமெண்ட்ரி பண்ணனா நான் எப்போ கமெண்ட்ரி பண்ணுறேன்? இந்த வானம் கரெக்டாக இருக்கும். சர்ஜியோ அக்வேரோ சரியான கார்டுங்க இது. இந்த கார்டை நான் யூஸ் பண்ணிருக்கேன்.
இவன் இருக்கானே சரியான காடு. இதை நான் எதிர்பார்க்கல. என்ன அது பாருங்க, இப்படிலாம் சத்தியமா நான் எதுவும் பண்ணல. அப்பா கர்மம் நெட்டு அவனுக்கு கேவலமா இருக்கு. பாத்துக்கிடுங்க, நான் எதுவும் பண்ணல. அவனுக்கு நெட்டு இதா இருக்கு, கேவலமா இருக்கு அவனுக்கு. போட்டான் மறுபடியும் ஓப்பன்ல போட்டான். நல்ல வேலை. என்ன நடந்தது? இவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு மேட்ச்ல கோலே அடிச்சது இல்லைப்பா. சரியான ஈஸியா பண்ணிட்டு போனேன். இவனை டோனருமாவை கீப்பரா வச்சிருக்கான். இவன் ஒரு ஃப்ராட் பைய. 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் பயங்கரமா பண்ணுவான் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அதை நம்பி நீங்க டீம்ல வச்சுக்கினா 9 மேட்ச்ல கவுத்துருவான். சரியான ஃபேக் ஷாட். ஐய இத போய் விட்டாங்க. செம்ம சான்ஸ். இத போய் விட்டான். அதுவும் மெஸ்ஸிய வச்சு விட்டுருக்கலாம் பாருங்க. மெஸ்ஸி வச்சு ஆக்சுவலா நீங்க அடிச்சாலே போதும். 30 yards உள்ள இருந்துச்சுன்னா கோல். அது அந்த அளவுக்கு மெஸ்ஸி கார்டுக்கு இந்த கேம்ல பவர் இருக்கு. இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அலெக்சாண்டர் ஆர்னால்டு சூப்பர்ரா. நான் தான் கேவலமா ஆடுறான்னு பார்த்தா இவன் என்ன விட கேவலமா ஆடுறான் பாய். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேவலமான ஆப்பனண்ட பார்த்து. பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பிளாக்கே பண்ணக்கூடாது. உள்ள புந்துருவான் இவன். இந்த மாதிரி பிளாக் பண்ணாதீங்க. ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஃபுல்லாம் பிளாக் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போயிடும். நெட்டு வைக்க சொன்னா பக்கத்து வீட்டுல வச்சிருக்கான் பாரு. ஏண்டா 5G நெட் வச்சிருக்கேன்டா இங்க. சரியான லேக் ஆகுது. முடிஞ்சு எதுக்கு இவனுக்கு இந்த வேலை? சரி, நான் எம்பாப்பே வச்சு முடிச்சிருக்கான். வேணும்னே பாஸ் பண்ணேன். ஜெயிக்க விட்டு இருக்கலாமான்னு பாக்குறேன். சந்தோஷம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கோல் தான் வரும். நேரம் விழ போகுது. நேரம் விழுந்துரும் கோல். எம்பாப்பே எல்லாம் மனசத்தியே இல்லாதவன். ஒரு சான்ஸ் கிடைச்சா முடிச்சு விட்டுருவோம். ரைக்கார்டை வச்சு காப்பாத்துறான் மொத்த டிஃபென்ஸையும். மொத்த டிஃபென்ஸையும் ரைக்கார்டு தான் காப்பாத்துறாரு. ஆக்சுவலா முடிச்சிடலாம். அதைத்தாங்க நானும் சொல்றேன். என்ன ஓ இது ஒரு மாதிரிதான் பண்றான் பாஸ். என்ன மேல காலில் கொண்டு போயிருக்கு. ஸ்கிரிப்டிங்க போட்டாங்களா? சரியான பாஸ். ஓ சரியான டிஃபென்ஸ். குடிபாலி இறங்கிட்டாப்புல மொத்தமா. பாருங்க என்ன பண்றான் இவன். அட்டாக்கே பண்ண மாட்டானோ, டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். சரிதான். சொன்ன குலிபாலி கடக்கிறாப்புலன்னு. அதான் குலிபாலிக்கே பிளேயர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. என்னத்த ஸ்மாலு ஏங்க, அவன் கேவலம் ஆடுறான். ஸ்மாலு நீங்களே already back up and running after half time. Barcelona leading courtesy of the game's only goal. இவ்வளோ கேவலமா ஆட மாட்டாங்க பாய்ஸ். இவன் தான் ரொம்ப கேவலமா ஆடுறான்.
ஆஃப் மூணும் மிஸ் ஆகுது. It's offside and that'll count for nothing. Yeah, spot on. எம்பாப்பே பாருங்க அப்படியே ரியாலிட்டி மாதிரி. It's uncertainty there, but it is the right call. எங்க சுத்தமா திருக்க முடியல. திணறான் பிடிச்சி தடுக்கிறதுக்கு. திணறான் வேலைக்கு ஆகுது. மெஸ்ஸியை வச்சு ஃபினிஷ் பண்ண பார்த்தாங்க. வேலைக்கு ஆகல வேலைக்கு ஆகல. என்னடா பண்றீங்க நீங்க? கொண்டே அப்படியே அடிச்சிருக்கலாங்க. என்ன பண்றாங்க? அப்படி டோனருமா விட்டுருப்பல. டோனருமா என்னங்க இந்த மேட்ச் இவ்வளோ கேவலமா போகுது? டேய் தயவு செஞ்சு ஒரு கோல் ஆடுறா. பேசியே காப்பாத்திட்டு இருக்கேன் இந்த மேட்சுக்கு. என்னத்த அக்வார வச்சு ஒன்னால ஹெட்டிங்லாம் பண்ண முடியாது மச்சான். அவ்வளவுதான் முடிஞ்சது. பாருங்க கமெண்ட் உருவாப்புல எம்பாப்பே எல்லாம் பிடிக்க முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சது. சரியான கார்டு இது. இப்பதான் இருக்கு செலக்ஷன் கான்ட்ராக்ட்ல இருக்கு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாராவது வேணும்னா சைன் பண்ணிக்கோங்க. செம ஒரு கோல் கூட விட மாட்டேங்கிறோம். Barcelona are sitting pretty, 2-0 up. Well, now's the time you could afford to be more daring, Peter. It may be tempting to sit on. அவ்வளவுதான் இது முடிஞ்சது. எதுக்குயா? Messi. அவ்வளவுதான். என்னங்க பண்றாங்க? சரிதான் என்னென்னமா பண்றாப்ல அவருங்க. நீ என்ன பண்ண ட்ரை பண்ற நீ? சரிதான் எதுவுமே பண்ணல அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் முக்குற? இங்க பாருங்க இவன் மெஸ்ஸி 4 ஃபீட் தான் பண்ண போனா. இதை நீ முன்னாடியே பண்ணக்கூடாதா? எனக்கு டைம் மிச்சம். சரி உங்களுக்கு வந்து ஸ்டான்ஸ் காமிக்கிறேன். இந்த மேட்ச்ல பெருசா எதுவும் காமிக்க தேவையில்ல. உங்களுக்கு இந்த ப்ராசஸை காமிச்சு நான் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் இருங்க வர்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட்ல போயிட்டு அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்காங்க பாருங்க. இவர் வந்து ஒரு கீப்பரு. இவர் நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஆனா நல்லா பண்றாரு. நான் வந்து சில ஆப்பனன்ஸ் வச்சிருந்தாங்க ரொம்ப இங்கிலீஷ் லீக் ஈவெண்ட்ல. நல்லா பண்றாரு இவரும் கீப்பிங்க. அதுக்கப்புறம் இவர் சரியா பண்றாரு. இவரை நீங்க சைன் பண்ணலாம். ஆபியோ டியாலோ அவரு ஒருத்தர். அதுக்கப்புறம் பயன் மூணு தானே இவர் பேர் வேற வாங்க நுழைய. ஆனா சரியான பிளேயருங்க இவரு. எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு காமிக்கிறேன். ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்.
என் டீம்ல போய் ஸ்டான்ஸ் காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, 18 மேட்ச் ஆடிருக்காடா, எத்தனை கோல் பாருங்க. கண்ணாபின்னு போட்டு தாக்கிருக்காப்புல. 16 கோல் 5 அசிஸ்ட். இங்க பாருங்க, இவரும் வேற லெவலு. அந்த பக்கம் இவரும் 5 கோல் 3 இது. அதனால தான் சொல்றேன், பயங்கர ஒருத்தி இவங்க 2 பேரும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் அபவுட் பேஜ்ல இருக்க டிஸ்கார்ட் சர்வர்ல ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடு கேமிங் தமிழ். நன்றி. அப்படி